ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் போஸ்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய அக்கௌண்ட்டை எப்படி நம்ம சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனை எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான் முக்கால்வாசி நடந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நெட் பேங்கிங், பேமெண்ட் கேட்வே இது மூலியமாக தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி நடக்கும்போது நம்மளுடைய அக்கௌண்ட் வேறு யாருன்னா ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்கள நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட் சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கம்ப்யூட்டரில் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய ஆன்டிவைரஸ் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஃபயர்வால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்டிவைரஸும் ஃபயர்வாலும் நீங்கள் அப்டேட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரும் சரி நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன் சரி ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் மொபைலில் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே அப்டேட்டாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரை தவிர்த்து நீங்கள் வெளியே எங்கேயுமே இருந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ப்ளே ஸ்டோரை தவிர்த்து மற்ற இதில் மோஸ்ட்லி நிறைய ஸ்கேமான ஆப் தான் இருக்கும். அதனால் அந்த ஆப் நீங்கள் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய பர்சனல் டேட்டா எல்லாமே அவங்க கேதர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் மோஸ்ட்லி ப்ளே ஸ்டோரில் மட்டும் இருக்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட் பேங்கிங்கும் சரி அண்ட் மற்ற வேலட்டோட பாஸ்வேர்டும் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக உங்களுடைய பர்த்டே டேட்டு, ஃபோன் நம்பர் இது மாதிரி பாஸ்வேர்டு வைக்கிறத தவிர்த்துருங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இது மாதிரி வரா மாதிரி ஒரு காம்பினேஷனில் பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். இது மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது மோஸ்ட்லி நீங்கள் சேஃபாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பாஸ்வேர்டு மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மெயில் அனுப்புறதுக்கு நீங்கள் ஒரு மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ அல்லது வேறு யாருன்னா ப்ரௌசிங் சென்டரில் கூட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஓடிபி, இந்த ஓடிபி அது நீங்கள் எப்பவுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கில் இந்த ஓடிபி ஆப்ஷன் இருக்கும். அதை எப்பவுமே ஆஃப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மெயில் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணால் தான் லாகின் ஆகும். இது மாதிரி மெயில் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாமல் லாகின் பண்ணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஓடிபி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட் சம்மந்தமான எந்த ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் ஆன்லைனில் எங்கேயுமே சேவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இது மாதிரி அக்கௌண்ட் சம்மந்தமான எந்த ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் மோஸ்ட்லி நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இது மாதிரி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் ஆகிறது தப்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டெக் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.